நமஸ்தே. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டு எந்த ராசி எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில் ரிஷப ராசினருக்கு இந்த 2026ஆம் ஆண்டு புது முயற்சிகளும் பொருளாதார முன்னேற்றமும் இருக்குங்க. ஆமாங்க, உங்களுக்கு கடந்த ஆண்டே சனி லாபத்துல இருந்து உங்களுக்கு தொழிலையும் வேலையிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு தனஸ்தானத்துல நல்லா விரிவுபடுத்தி அங்க உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்திருப்பாரு. இப்போ குரு இந்த ஆண்டு ஜூலை மாதத்துக்கு அப்புறம் குரு உங்களுக்கு 3ஆம் இடமான கடக ராசியில உச்சம் அடைகிறாருன்றதுனால உங்க முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையுங்க. ரிஷப ராசினருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு தொடக்கத்துல, அதாவது தனுசு ராசி 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், அங்க சுக்கிரனான உங்க ராசி அதிபதி இருக்கிறாரு. ஒருவித மனக்குழப்பமும் ஒருவித அமைதியும் தான் உங்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கமா இருந்திருக்கும். ஆனா அடுத்த 10 நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடமான மகர ராசியில உங்களுக்கு 7 மற்றும் 12க்கு அதிபதியான செவ்வாய் உச்சம் அடைகிறாரு. அப்ப உங்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல அவங்க உச்சம் அடைகிறாங்கன்னு போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு பயணம் மூலமா ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய கூட்டாளிகள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல லாபம் இருக்கும். ஏன்னா அங்க செவ்வாய் உச்சம் அடையிறது மட்டும் இல்லாம சூரியன், புதன், சுக்கிரன் இந்த கன்ஜெக்ஷன்ல இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன் இணைவு இருக்கிறதுன்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது உங்களுக்கு அப்ரூவல் வரணும்னா கண்டிப்பா அது சேரும். லோனுக்காக யாருன்னா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த லோன் அமைப்பும் சாங்ஷன் ஆயிடும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொத்து மூலமா நல்ல லாபம் ஏற்பட்டு வரும். நீங்க உங்க டேடியோட ஹெல்த்ல மட்டும் கேர் எடுத்துக்கணும். உங்க தந்தை வழியில உங்க சித்தப்பா, பெரியப்பா, உங்க மாமனார் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸா இருக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சின்னதா ஏதாவது பிரச்சனைனாலும் போய் டாக்டரை போய் பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ரிஸ்க் எடுக்காம இருந்துடணும்ல, அதுக்காக தான். மற்றபடி ரிஷப ராசினருக்கு இந்த ஆண்டு முழுக்கவே எப்படி இருக்குன்றதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ரிஷப ராசினருக்காக நான் சில தொகுப்புகளை எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்து நான் உங்களுக்கு அழகா விரிவா சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு கடந்த ஆண்டு முதலே வேலை தொழில ஒரு நல்ல முன்னேற்றமா இருந்திருக்கும். நிறைய பேர் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைச்சிருக்கும். தொழில் எப்படி முயற்சி எடுத்து எப்படி சக்சஸ் ஆகுறதுன்னு நிறைய பேர் பிளான் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா. அதுக்கான புது முயற்சி எடுக்கும் காலகட்டமா தான் இந்த ஆண்டு இருக்குது. தொழிலையும் வியாபாரத்திலையும் எப்பவுமே ரிஷப ராசினர் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. லாபத்தை எப்படி அதிகரிக்கலான்றது நீங்க அழகா நீங்க ஸ்கெட்ச் போட்டு வச்சிருப்பீங்க. அதை நீங்க அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணும்போது செம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரிதான் ரிஷப ராசினருக்கு இந்த ஆண்டு இருக்க போகுது. இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப யோகமா இருக்க போது. புது முயற்சிகள் வெற்றியை தரும். அதே மாதிரி உங்களுக்கு அக்கம் பக்கத்தினருடைய உதவிகளும் ரொம்பவே நல்லதா பயனுள்ளதா இருக்கும். அவங்களுடைய அந்த சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இவங்களுடைய அமைப்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். இவங்க உங்களுக்கு நல்ல கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. கரெக்டான நேரத்துல உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்புன்றது உங்களுக்கு ரொம்ப நல்ல யோகத்தை கொடுக்கும். ரொம்ப நல்ல அமைப்பை ஏற்படுத்தும். நீங்களே அடடா நமக்காக இத்தனை பேர் இவ்வளவு செய்யறாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவ் கிடைக்கும். நெய்பர்ஸ் கிட்டயும் சரி, அதே மாதிரி உங்க கூட பிறந்த எங்கர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இவங்க கிட்டயும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். இதுல எந்த காலகட்டத்துல ஜூன் மாதத்துல குரு பெயர்ச்சி அடைகிறாரு. அதனால அப்போத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமா தான் இருக்கும். இது மே மாத பாதியில இருந்தே உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா புதுசா யார் பதவி உயர்வுக்கு காத்துட்டு இருக்காங்களோ, எனக்கு போன வருஷம் கூட எனக்கு சரியா அமையலன்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு மார்ச் ஏப்ரல்ல கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். நல்ல அங்கீகாரமான பதவி உயர்வோட உங்களுக்கு நல்ல அந்தஸ்தும் பெற்று தரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கும். அதுவும் அரசு உத்தியோகத்துக்கு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்க,
அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஏப்ரல் மேல கண்டிப்பா அமைஞ்சிருங்க. ஆக இந்த மார்ச் ஏப்ரல் மே மந்த்ன்றது பாத்தீங்கன்னா வேலை செய்யறவங்களுக்கு, புதுசா வேலை தேடுறவங்களுக்கு, கவர்மெண்ட் ஜாப் இருக்கவங்களுக்கு, கவர்மெண்ட் ஜாப் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கவங்களுக்கு, தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மார்ச் ஏப்ரல் மே மந்த் ரொம்பவே முக்கியமான மாதமா இருக்கு. கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றமான மாதமா தான் இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு முழுக்கவே பண வரவு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதாவது வாராக்கடன் வசூல் உங்களுக்கு லாபஸ்தானத்துலதான் சனி இடம் பெற்றிருக்காரு. அப்ப வந்து பல நாள் நீங்க வந்து பணத்தை கொடுத்து காத்து நின்றுருப்பீங்க. பல ஏமாத்தி டிமிக்கி கொடுத்திருப்பாங்க. அந்த பணம் எல்லாம் வெளியே வந்துரும். இது எந்த காலகட்டமா இருக்குது? இது மார்ச் மாத காலகட்டமா இருக்கு. ஏன்னா மார்ச் ஏப்ரல் மந்த்ல உங்க ராசி அதிபதி சுக்கிரன் வந்து சனியோட இணைவு பெறாரு. சனியோட இணைவு பெற்று அங்க உச்சம் அடைகிறாரு. உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா 11ஆம் இடத்துல சனி, 3ஆம் இடத்துல குருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களும் சரி, உங்களுக்கு பின்னாடி பிறந்தவங்களும் சரி, எல்லாருமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா சப்போர்ட்டிவா வந்து நிப்பாங்க. அவங்களுடைய கைட்லைன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அவங்களுடைய ஹெல்ப்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அதை அழகா பயன்படுத்திப்பீங்க. அது மூலமா நீங்க வந்து நல்ல முன்னேற்றத்தை தான் அடைய போறீங்க. நல்ல அந்தஸ்து, அங்கீகாரம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி சுக்கிரன் வந்து மார்ச் ஏப்ரல்ல உச்சம் அடைகிறாருன்றதுனால உங்க ராசி அதிபதி அப்ப உச்சம் அடையும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பணம் வரவு நல்லாவே இருக்குங்க. அந்த பண வரவுன்றது உங்களுக்கு எப்பேற்பட்ட கடனா இருந்தாலும் சரி அது வந்து பாதிக்கு மேல முடிஞ்சிடும். சோ உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்குன்னா நீங்க அந்த டைம்ல அதை முடிக்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த கடன் அமைப்பு முடிஞ்சிடும். பல நாளா நீங்க வந்து யாருக்கிட்டே பணத்தை கொடுத்து வச்சு காத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம்ல போய் கேட்டு பாருங்க. உங்களுக்கு எல்லா பணமும் வசூல் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க ராசிநாதன் அதாவது செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெறாரு. அதாவது துலாம் ராசியில அவர் ஆட்சி பெறாருன்னும் போது பாத்தீங்கன்னா அப்போ உங்களுடைய எதிரிகளை வீழ்த்தும் காலமா இருக்குது. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கெல்லாம் எப்படி தக்க பதிலடி கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு செம்மையா பதிலடி கொடுப்பீங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல அவரு அங்கு ஆட்சி பெறாருன்னும் போது பாத்தீங்கன்னா அப்போ உங்களுடைய எதிரிகளை வெற்றி கொள்ளும் நேரமா தான் இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரம் பண்ணா இந்த ஆண்டு முழுக்க நல்லா இருக்கு அப்படின்னா சுக்கிரன் என்றாலே மகாலட்சுமிக்குரிய தெய்வம் தான். அப்ப மகாலட்சுமிக்கு மல்லிகை மலர்களால அர்ச்சனை செய்து வழிபடலாம். இது வீட்ல இருந்து நீங்க வழிபாடு பண்ணலாம். இல்ல லட்சுமி கோயிலுக்கு, அதாவது பெருமாள் கோயிலுக்கு போய் லட்சுமியை அங்க வழிபாடு பண்றதுன்றது ரொம்பவே சிறப்பா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா பசு வழிபாடு. அதாவது நிறைய பேருக்கு வந்து கோமாதா பூஜை பண்ணி பழக்கம் இருக்கு. இதுல ரிஷப ராசினர் இந்த ஆண்டு நீங்க கோமாதா பூஜை பண்ணி வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். வாராக்கடன்லாம் வசூலாகும்னு சொன்னோம் பாத்தீங்களா? அப்போ நீங்க வந்து இது வந்து அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமா கூட நீங்க வந்து இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம். இந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல யோகத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பெற்று ஆக ரிஷப ராசினருக்கு இந்த ஆண்டு முழுக்கவே நல்லா இருக்கு. ஏன்னா ராகு கேது உங்களுக்கு பெருசா கெடுதல் கொடுக்குற இடத்துல இல்ல. ராகு கேதுன்றது எப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வேலை தொழில்ல எந்த ஒரு தடங்கள், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது சனி நிவர்த்தி பண்றாரு. அங்க உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அங்க உங்களுக்கு ஒரு நல்ல வழித்துணையா வராரு. கேது உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவு வீட்டுல கொடுக்கலாம். ஓகேங்களா? பட் இப்ப இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் குரு 3ஆம் இடத்துக்கு நுழையறதுனால உங்களுக்கு இது வரைக்கும் ஃபேமிலியில இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு சரி கட்டின மாதிரி இருந்தது. ஆனா இப்ப வந்து என்னன்னா கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் தலை தூக்கும். அதனால நீங்க வந்து ஃபேமிலி விஷயத்த வெளியில யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. பர்டிகுலர் லேடிஸ்க்கு வந்து இந்த ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி விஷயத்த யார்கிட்டயும் நீங்க சொல்ல வேணாம். அதே மாதிரி எல்லாரையும் நீங்க கேர் எடுத்து பாத்துக்கணும். எல்லாரு மேலயும் நீங்க வந்து கேர் எடுத்து கவனித்து பாத்துக்கணும். அப்படின்னும் போது உங்களுக்கு தேவையில்லாத சஞ்சலங்கள் குறையும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் வந்து இந்த ஆண்டு சனியோட அவர் இணைவு பெறும்போது, மார்ச் மாதத்தில் இணைவு பெறும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்து அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். லேடிஸ் பர்டிகுலரா வந்து வேலைக்கு போகணும்னு காத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மார்ச் ஏப்ரல் மந்த்ல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா புது ஜாபா இருந்தாலும் நீங்க எதிர்பார்க்கிற ஜாப் கிடைச்சிடும். இந்த ஆண்டு காலம்
கல்யாணத்துக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு மார்ச் ஏப்ரலும் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் மந்த்லயும் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு மேரேஜுக்கான வரன் வரக்கூடிய மாதமா தான் இருக்குது. அந்த செப்டம்பர் மந்த் குறிப்பிட்டு சொல்லும் போது அப்ப உங்களுக்கு புது முயற்சிகள் எல்லாமே வெற்றி ஆகும். புதுசா நீங்க வந்து ஒன்னத்தை கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னும் போது அதுல ரொம்ப இன்வால்வ்மெண்டோட படிப்பீங்க. அது மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குது. அதே மாதிரி வேலையிலயும் சரி, இல்ல தொழிலையும் சரி, இந்த காலம் பாத்தீங்கன்னா ரிஷப ராசினருக்கு தொழில் அமையும் காலமா இருக்கு. நிறைய பேர் தொழில் அமைச்சுப்பீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க வந்து இந்த செப்டம்பர் மாதத்துல நீங்க தொழிலை தொடங்கும் போது அது உங்களுக்கு ரொம்பவே நல்ல பலன்களை பெற்று தருது. ஆக நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல லாபகரமா இருக்குது. பொருளாதார முன்னேற்றம்ன்றது ரொம்பவே நல்லா இருக்குங்க.